இனிய மாலை வணக்கம். இளையோர் களம், இளைய தலைமுறையின் திறமை வளம் அரங்கேற்ற அழைக்கிறது இளையோர் களம். இப்பொழுது வரவேற்புரை வழங்குகிற நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் நூலக சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இளையம் தலைமுறையினர் திறமைகளை வெளிக்கொணரும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான் இளையோர் களம். ஸோ உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ப்ரோக்ராம் ஸ்டேஜ் நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் உங்களோட திறமையை வெளிக்கொறணும். இன்று நிகழ்ச்சியில் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்த வந்திருக்கும் யாதவ் மகளிர் கல்லூரி மாணவி ரா ஜெயஸ்ரீ, அமெரிக்கன் கல்லூரி மாணவர் கா சிவசங்கரன், அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி மாணவர் ரா ஜெயபிரகாஷ், செந்தமிழ் கல்லூரி மாணவர் மு கருப்பசாமி மற்றும் து விமல்ராஜ் ஆகிய அனைவரையும் வருக வருக என கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த எங்களது முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் மாணவர்கள், பொதுமக்கள், வாசகர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் ஒரு 5 ப்ரோக்ராம் தான் நடக்கும். இது நாங்கள் ஒரு நிறையா ப்ரோக்ராம் நடத்தணுன்ற எங்களுக்கு ஆசை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் தான் உங்கள் காலேஜுக்கு சொல்லி மேலும் இந்த நிகழ்ச்சியை பிரபலப்படுத்துறதுக்கு நீங்கள் தான் ஒரு உறுதுணையாக இருக்கணும். ஸோ இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக வணக்கம் நண்பர்களே. எங்கள் கூடியிருக்கும் எல்லார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். 2021 ஜே ஃப்ரான்சிஸ் கிருபா அவர்கள் நம்மை விட்டு மறைந்து போனார்கள். அவருடைய மொத்த தொகுப்பு கவிதைகளும் இப்போது டிஸ்கவரி புக் பேலஸில் ஒரே புத்தகம் வடிவில் இருக்குது. ஒரு 400 ரூபா அந்த புத்தகம். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அவருடைய எழுதிய கவிதை தொகுப்புலெல்லாம் மெசியாவின் காயங்கள், வலியோடு முறியும் மின்னல், நிழலின்றி ஏதுமற்றவன், மல்லிகை கிழமைகள், ஏழுவால் நட்சத்திரம், இது எல்லாமே அவருடைய எழுதிய கவிதை தொகுப்புகள். இதை ஒரே புத்தகமாக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். பெரும்பாலும் வெகுஜன பார்வையிலேருந்து கவிதை அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. வெகுஜன பார்வைன்னா மாஸ் பீப்புள், மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பார்வையிலேருந்து கவிதைன்னா என்ன? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய் அழகு. அப்போது இது ஒரு தாட். கவிதைன்னா பொய் இருக்கும். இப்போது நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு 2 வார்த்தை அன்றாடம் நம்ம புழங்கிக்கிட்டே இருக்கோம். 2 வார்த்தை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அது அவங்க டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று உருட்டு. உருட்டுனா என்ன? பொய், ரைட். அப்போது இன்னும் கொஞ்சம் கூட அதை டிஃபைன் பண்ணி பார்க்கணுன்னா, உருட்டுன்றது பொய்யின்றோட நிப்பாட்டப்பட்ட விஷயம் இல்லை, அள்ளி விடுறது. அழகாக இருக்க, பயங்கரமாக இருக்க, அப்பா, சூப்பர்ப்பா. அப்போது இந்த ஒரு வேர்டு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா அந்த வேர்டு இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. ஆனால் இப்போ அந்த வேர்டு இருக்குது. இன்னொரு வேர்டு இருக்குது. இப்போ ரெண்டுமே இந்த கவிதையோடு நம்ம பொருந்தலாம். இன்னொரு வேர்டு இருக்குது. அது என்னென்னா, ஒரு கடைக்கு போகிறீங்க, எதையோ ஆர்டர் பண்ணுறீங்க. பரோட்டான்னு வச்சுக்கிறோமே, சாப்பிட்றோம். பிரியாணின்னு வச்சுக்கிறோம், சாப்பிட்றோம். ஒரு படத்தை பார்க்குறோம், வெளியே வரோம். படம் எப்படி இருக்குது? வேறு லெவல். அது என்ன? அது வேறு லெவல்னால் என்ன? அந்த ஒரு 2 வேர்டு இருக்குது. 2 வேர்டையுமே கம்பைன் பண்ண ஒரு சிங்கிள் ஃப்ரேஸ். இப்போ உங்கள்கிட்ட மைக்கத்து கொடுத்து வேறு லெவல்னால் என்னப்பா சொல்லுங்கள் அப்படின்னா, அது ஒரு போதிய அளவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை. இப்போ வேறு லெவல் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிடுவோம். வேறு லெவல்னால் என்ன? வேறு லெவல் இப்படி யோசிக்கிட்டே இருக்கலாம். 1 மினிட் கூட யோசிக்கலாம், சொல்ல முடியல. நல்லா இருக்கா, சுவையாக இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, என்னுடைய ஃபீலிங்ஸ் ஐ குட் நாட் எக்ஸ்ப்ரெஸ். இல்லைனா அது லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வர முடியல. இப்படி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கவிதைக்குரியதான ஒரு இலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் சொன்னது போல் உருட்டு, அந்த பொய். இப்போது இந்த கவிதை எல்லாமே பொய் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கூட இல்லை. இன்னொரு விஷயம், இந்த உருட்டு, பொய்யை தாண்டி எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அழகுணர்ச்சிக்குள்ளே வருது. இப்போது கவிதை, போயம், பொயட்ரி, அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் ஆஃப் பொயட்ரிக்குள்ளே எக்ஸாஜரேஷன், பேரடாக்ஸ், ஆக்சிமோரன், இது எல்லாமே இருக்குது. நான் நிறையா பேச வேண்டியதில்லை, இது எல்லாமே இருக்குது. ஆனால் எக்ஸாஜரேஷன் மாத்திரம் ஒரு கவிதையை நிர்ணயிச்சிட முடியுமா?
இப்போது எக்ஸாஜரேஷன் எனக்கு தெரியுது, எனக்கு நல்லா வளவலன்னு பேச தெரியுது அப்படின்றதுக்காக நான் வந்து கவிதை எழுதிட முடியுமா, அது ஒரு கவிதை அங்கீகரிக்கப்பட முடியுமா அப்படின்னா அது எல்லா நேரங்களையும் பொரிந்து வருகிறது இல்லை. சில இடங்களில் எக்ஸாஜரேஷன் அவசியமாகிறது, சில இடங்களில் அது வந்து நம்மளை கவுத்தி விடுறது. இது 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிறேன். அப்போது நான் ஒரு 15 சொன்ன என்னை இறக்கி விட்டுருவாங்க. 12 கவிதைகளை வச்சுருக்கிறேன். 12 கவிதைகளை நான் வாசிக்கிறேன். அதனோடு கூட அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் பொயட்ரி எந்த அளவுக்கு பொரிந்து வருது. நீங்கள் இதை கடைசியில் நீங்களும் கூட ஃப்ரான்சிஸ் கிருபாவுடைய கவிதைகளை வாசிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். வந்துடுச்சுன்னா சக்ஸஸ் ஆஃப் திஸ் டாக். ஓகே, இப்போது இன்னொரு டெஃபினிஷன் கூட கொடுத்துட்டு நான் அடுத்த பகுதி கிளம்பிடுறேன். இன்னொரு டெஃபினிஷன், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போய்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அவர் வந்து ஒரு போய்ட்ரிக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ். அப்படி அது வரைக்கும் தான் நம்ம படிச்சிருக்கோம், நாங்கள் அது வரைக்கும் தான் படித்தோம். அடுத்த லைன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலாம், சென்டென்ஸ் இட் இஸ் தேர். அப்போது முடிவு என்னென்னா, இட் டேக்ஸ் இட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் எமோஷன் ரெக்கலெக்டட் இன் ட்ராங்குலிட்டி. அந்த ட்ராங்குலிட்டி என்னென்னா, அது நெட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்டிருக்கலாம், நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ட்ராங்குலிட்டி என்ன? உட்காந்து அந்த ஃப்ளோ ஆஃப் எமோஷன், இப்போ பொங்கி வருகிற எமோஷனை உடனே நம்ம இதுக்கு டக்குன்னு கட்டத்துக்குள்ளே வந்துடுவோம். கோபிநாத் சொல்கிற மாதிரி காட்டாறு மாதிரி வரதான் லவ். வந்துடுச்சுன்னா கஷ்டம், வந்துடுதான் நிப்பாட்டு அது வருதா, என்ன வருது, அது லவ் தானா இல்லையா அப்படின்றது தான். யூ ஷுட் ரெக்கலெக்ட் இன் ட்ராங்குலிட்டி. வாட் இஸ் த ட்ராங்குலிட்டி? அந்த ட்ராங்குலிட்டினா காம் ஸ்டேட், ஸ்டேபிளாக இருங்க, உங்கள் மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. தென் யூ கேன் அப்சர்வ் தி எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆர் ட்ரூ ஆர் நாட். அப்போது இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம டெஃபினிஷன்ஸ் ஃபார் பொயட்ரின்னு வச்சுக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு ஃப்ரான்சிஸ் கிருபா அவர்களினுடைய கவிதையை நம்ம பார்க்கும்போது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பொயட்ரியை வி குட் see here. இன்னொன்று, தங்க மீன், ஒரு கவிதையை வாசிக்கிறேன். தங்க மீன்களை அடகு வைத்து தண்ணி அடித்து மட்டையானவனின் கனவில் வட்டமிடுகின்றன வண்ண பூனைகள். அப்போது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இன் பொயட்ரி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதெல்லாம் டிக்ஷன் சொல்லுவோம், DICTION. அப்போது நம்ம தேர்ந்தெடுக்கிறதான வார்த்தைகள், அதில் வந்து ரிதம் இருக்கணும். அந்த ரிதத்தோடு கூடிய நமக்கு தெரியும்ல எதுகை மோனை அது எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ் கல்ச்சரில், எஸ்பெஷலி இன் தமிழ் கல்ச்சர், எல்லா இடத்துலையும் எதுகை மோனை தான் இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு என்னன்னு தெரியாது, அங்கிட்டு இங்கிட்டு அத்திரி புத்திரி, வரையா சலசல சப்பல சலபல, இதெல்லாம் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் இருக்குது. ஆனால் இது யாராவது வந்து எதுகை மோனின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு வேளை புரியலாம். அப்போது இந்த கவிதையில் நீங்கள் அதை வாசிக்கலாம். தங்க மீன்கள் கடைசியில் வண்ண பூனைகள், ஆக்சிமோரான். ஒன்று எதிர் மாதிரியாக இருக்குது. இந்த முரண் வந்து ஒரு நல்ல கவிதைக்கு ஒரு முரணை வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த முரண் கூட வருகிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வேறு ஒரு புரிதல் வரும். வேறு ஒரு இன்னொரு அண்டர்லைங் மீனிங்கை தாண்டி கனெக்டிவ் மீனிங் உங்களுக்கு கிடைக்கும். தூவானம் தெரிக்கும், இன்னொரு கவிதையினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் இமேஜினேஷன். தூவானம் தெரிக்கும் ஜன்னல் கதவுகளை சாற்ற தோணாமல் சமையலறையில் மழையை ரசித்தபடி தன்னையே சமைத்து கொண்டிருக்கிறாள் வானலியில் வானவில் பொரியல். எவ்வளோ பொரியல் கேட்டிருக்கோம், இது புதுசாக வானவில் பொரியல். ஓகே, இவர் ஃப்ரான்சிஸ் கிருபா அவர்கள் இருந்த நாட்களிலே ஒரு இடத்துல அவரே வாசிப்பார் ஒரு கவிதை. ஒரு இமேஜரினா ஒரு கவிதையோ ஒரு எழுத்தோ ஒரு வாசகத்தையும் நம்ம படிச்சிருப்போம். படிக்கும்போது நம்முடைய மென்டல் பிக்சர் ஒரு க்ரியேட் ஆகும். மென்டல் பிக்சர் நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு பிக்சர் க்ரியேட் ஆகும். ஒரு கவிதையை வாசிக்கிறேன். சிலிர்க்க அலைகளை மறித்து முத்தம் தரும்போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்து அப்பறவைக்கு தருகிறது இக்கடல். ஆனால் கடல் தரலை, ஆனால் அது ஒரு இமேஜ் நமக்குள்ளே க்ரியேட் ஆகும். இன்னொரு ரெப்படிஷன் சொல்லுவாங்க பொயட்ரியில். ஒரே வேர்டை வந்து அடிக்கடி 2வது லைன் 3வது லைன் 4வது லைன் தொடர்ந்து அதை வச்சுக்கிட்டே இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எங்கள் ஊருக்கு முதலாக பேருந்து வந்தபோது அது கிராமமாக இருந்தது. எங்கள் ஊருக்கு முதலாக ரயில் வந்தபோது கிராமமாகவே இருந்தது. எங்கள் ஊருக்கு முதலாக கப்பல் வந்தபோதும் அது கிராமமாகவே இருந்தது. எங்கள் ஊருக்கு முதலாக விமானம் வந்தது, அப்போதும் அது கிராமமாகவே இருந்தது. இப்போ நீங்கள் இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் எப்படி இந்த கவிதை எண்ட் பண்ணுவீங்க, எப்படி முடிவுக்கு கொண்டு வருவீங்க? என்னவா இருக்கலாம்? இது ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு இங்கே எனக்குள்ள. என்னவா இருக்கலாம்? எதுவும் ஐடியா? எஸ் மேம். ஃபோன்.
ஃபோன். ஓகே. ஆனால் அந்த கடைசி 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, ஏனெனில் எல்லாமே திருவிழா நாட்களில் பொம்மை வியாபாரிகளால் கொண்டு வரப்பட்டது. அப்போது இதுதான் ஒரு பார்வை, ஒரு கவிஞனுடைய பார்வை கொண்டு வர விஷயம். கிளாப்ஸ் ஃபார் ஜே ஃப்ரான்சிஸ் கிருபா, தேங்க்யூ. இன்னொரு விஷயம், தன்னையே கவிதையாக்குதல். ஃப்ரான்சிஸ் கிருபாவுடைய நிறைய கவிதைகள் நீங்கள் பார்க்கலாம். இவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு கோர விபத்து நடந்திருக்கும். அப்போது ஒரு கவிதை எழுதுகிறாரு. துயிலெழுந்து விட்டார் நீதிபதி, வாக்கிங் புறப்பட்டு விட்டார் வக்கீல், குளியல் முடித்து விட்டார் காவலர், சீருடை பூண்டு விட்டார் தண்டனை சிப்பந்தி, நானோ இன்னும் என் குற்றங்களை செய்ய தொடங்கவில்லை. அப்படின்னா இது என்ன மீனிங் கன்வே ஆகுது? இதுதான் ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்ன மீனிங் கன்வே ஆகுது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே. இன்னொரு முரண்னா ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஆக்சிமுரன், ஒன்றுக்கு ஒன்றும் ஆப்போசிட்டாக இருக்கிறது. பகலில் எரியும் மெழுகுவர்த்தியின் திரியிலிருந்து சுருளாய் விரிகிறது இருள். அப்போது ஈவன் வி குட் see the darkness in light. அது ஒரு விஷயம். தன்னையே கவிதையாக்குறதுல இன்னொரு கவிதை சொல்கிறேன். முதலில் அண்ணன்கள் கைவிட்டார்கள், பிறகு காதலிகள் கைவிட்டார்கள், முடிவில் தம்பி தங்கைகளும் கைவிட்டார்கள். இத்தோடு நிறுத்தி கொள்ளப்படவில்லை, இன்னும் தொடர்ந்தது கைவிடல் படலம். இறுதியாக அவனே கைவிட்டான், அதற்கு பிறகுதான் நிகழ்ந்தது அற்புதம். இதை என்னுடைய சிஸ்டர்கிட்ட ரீட் பண்ணி காட்டினேன். இது என்ன புரியுது அப்படின்னு. ஒன்றும் புரியலையே, கடைசி அவன் செத்துட்டான், அதான் அற்புதம், முழுமையான விடுதலை. ஆமாம், ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் நீங்கள் இந்த கவிதையை வாசிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே. ஆம்பிக்யூட்டி ஒரு அனதர் எலமெண்ட் ஆஃப் போய்ட்ரி. ஆம்பிக்யூட்டினா டபுள் மீனிங் இருக்கும். நம்ம நினைக்கிற டபுள் மீனிங்கில் பியூராக ஒரு டபுள் மீனிங் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணும்போது ஒரு சர்ஃபேஸ் லேயர் மீனிங் இருக்கும். அது முடிவுகளை படிக்கும்போது வேறு ஒரு மீனிங்கை அதை நம்ம நகர்த்தும். நாடி பிடித்து நோய்க்கூறுகளை தேடி எடுத்து மருத்துவர் மலர்ந்த முகத்துடன் குனிந்த தலை நிமிராமல் குறிப்புச்சீட்டில் நெடுநேரம் எழுதினார். இறுதியாக இப்படி முடித்திருந்தார்: இந்த நோயாளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு முறை சலவைக்கு இட்டு திரும்பினால் சரியாகி விடுவோர். சலவை செய்யும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும், உலரப் போடும்போது உணர்ச்சி வசப்படக்கூடாது, உருகி ஓடிடவும் சாத்தியம் உண்டு, உலர்ந்த பின் எடுத்து பத்திரமாக அலமாரியில் மடித்து வைக்கவும், பதம் பிசகினால் உடைந்து போகவும் வாய்ப்புள்ளது. அந்த சலவை செய்யக்கு அனுப்பப்படுறது இவர் தான், இது ஒரு மீனிங். சலவை செய்யறதுக்கு அனுப்பப்படுறது இவர் இல்லை, இவரோட துணின்னு வச்சுக்கிட்டாங்க, ஒரு மீனிங், டபுள் மீனிங், ஆம்பிகியூட்டி. போதும்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், ரொம்ப ஃபேமஸான கவிதை. போதும் அப்படின்னு ஒரு கவிதை, ரொம்ப அருமையான கவிதை. இதோட இன்னும் 2 கவிதை தான் இருக்குது, முடிச்சிடுறேன். ஒரு துண்டு பூமி, அவர் சொல்கிறது என்னென்னலாம் போதும் நீங்கள் பாருங்களேன். ஒரு துண்டு பூமி, 2 துண்டு வானம், சிறு கீற்று நிலவு, சில துளிகள் சூரியன், ஒரு பிடி நட்சத்திரம், கால்பிடி கடல், கால்படி கடல், ஒரு கிண்ணம் பகல். நான் வாசிக்கும்போது ஒரு கிண்ணம் பால்னு வாசிட்டேன், நான் ஃபஸ்ட் டைம் வாசிக்கும்போது. ஒரு கிண்ணம் பகல், ஒரு கிண்ணி பெட்டி இருள், மரக்கூந்தல் காற்று, நூலளவு பசும் ஓடை, குடையளவு மேகம், ஒரு கொத்து மழை, குட்டியாய் ஒரு சாத்தான், தேவைப்பட வேண்டியது, உடல் நிறைய உயிர், மனம் புதைய காதல், குருதி நனைய உள்ளொளி, இரவாத முத்தம், என் உலகளவு எனக்கு அன்பு. இதுதான் அவருடைய உலகம். இது வி கான்ட் கிரியேட், பட் வி குட் இமேஜின். அது இப்போ போதும் சொல்கிற இந்த தலைப்புக்கும் இவர் எழுதியிருக்கிறதுக்கும் ஒரு ஆக்சிமோரான் இருக்குது, ஒரு எதிர்மறை இருக்குது. இந்த போதும்ன்றது அவருடைய தேவை. அப்போது தேவையை முன்னிறுத்துகிறது, யாராலும் இந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அது ஒரு ஆம்பிகுட்டி, அவருடைய அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் போயட்ரி. சம்மனசு காடுன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு, அதுதான் ஃபஸ்ட்டு தொகுப்பு, அது ஒன் ஆஃப் த பப்ளிகேஷன்ஸ். சம்மனசு காடு, சம்மனசுன்ற வேர்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னது சம்மனசு அப்படின்னா என்னென்னா, கருவிலேயே கரைந்து கடவுளிடம் போகும் சிசுக்கள். 1 மினிட். கடவுளிடம் போகும் சிசுக்களை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு, நீங்கள் படிச்சுக்கோங்க. மலை நூலகம், இந்த நூலகமே மழையால் கட்டப்பட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜ். அது நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த வால், இந்த பிரிக்ஸு, இந்த இடமே ஒரு மலையில் கட்டப்பட்டால் எப்படி இருக்கும், அக்வாமேன் அளவுக்கு அந்த மூவியை விட தாண்டிடும், அந்த அளவுக்கு ஒரு இமேஜினேஷன் வச்சு எழுதியிருப்பார். கடைசியில் ஒரு கவிதையோடு முடிச்சிடுறேன். இவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறனால அவருடைய எழுத்துகளும் கூட அந்த பைபிளுடைய வாக்கியங்கள், அந்த நடை இருக்கும். ஒரே கவிதையோடு முடிச்சிடுறேன். கருணைன்றது அந்த கவிதையினுடைய தலைப்பு. 1000 சுத்தியல்கள் ஒரே ஓர் ஆணி,
இயேசுவே இந்த ஆணியையும் ரட்சியும். பரந்துபட்ட ஒரு வாசிப்பு நம்ம எல்லாருக்கும் தேவை. ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி.
எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற புத்தகம் வந்து சமீபத்தில் சாகித்ய அகாதமி விருது வாங்கின எழுத்தாளர் தேவி பாரதியினோட நட்ராஜ் மகராஜ் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தை ஏன் காமிக்கிறேன்னா, இவரோட மற்ற நாவல்கள் வந்து பேசப்பட்ட அளவுக்கு இந்த நாவல் பேசப்படலை. ஏன் இந்த நாவல் முக்கியமானதுன்னா, இந்த நாவல் வந்து திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் வந்து வரலாறு. வரலாறு ஏன் முக்கியத்துவம், அதை பற்றி. இன்னொன்று, வரலாறு ஏன் மீட்கப்படணும். இப்போ வரலாறு மீட்புனா எல்லோருக்கும் வந்து வரலாறு மீட்பு ஏன் முக்கியம். இப்போ வந்து வரலாறு மீட்புங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்ற விஷயம் வந்து இந்த நாவலில் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த நாவலோட ஒரு பாதி கதையை நான் சொல்லிவிட்டு அப்புறம் நான் அந்த முக்கியமான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறேன். இந்த நாவலோட உள்ள ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் வந்து இந்த நாவலோட ப்ரொட்டகனிஸ்டில் இருக்க நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டரில் தான் இருக்கும். ஒரு எழுத்தில் தான் எல்லாருமே அழைக்கப்படுவாங்க. நான், சா, தான் அழைக்கப்படுவாங்க. ஸோ அவர் வந்து ப்ரொட்டகனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருப்பார். ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சத்துணவு அமைப்பாளராக வந்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருவார், ஒரு ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்துருவார். பட் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அதிகாரத்தோட உச்சத்தை அவரை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அங்கே வந்து எல்லாருமே அதிகாரம் காட்டுவாங்க, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து அவருக்கு வந்து எதுவுமே இல்லாமல் போக மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு ஜீரோ மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் வந்து எங்கேயோ இருந்து ஒரு பிரிட்டிஷ் ஸ்காலர் வந்து, நீ வந்து சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது, நீ வந்து ஒரு 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 ராஜாவோட வாரிசு, நீ இப்படி இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு அரண்மனை இருக்குது, அதில் வந்து உனக்கு ஒரு அந்தப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை ஆசை காட்டி அவனுக்கு ஒரு பெருமையான ஒரு அடையாளத்தை அவன் மேலே விதைச்சிட்டு போவார். ஸோ அந்த அடையாளத்தை வந்து அவன் எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்க ஆரம்பிக்கிறானோ அப்போலேருந்து அவனோட வாழ்க்கை வந்து பின்னடைவை நோக்கியே போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி இந்த நாவல் வந்து முடிகிற இடம் பார்த்திங்கன்னா, ஒரு 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 இப்போ இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் வந்து ஒரு நம்ம நாட்டோட சிஎம்மோ கவர்னரோ எல்லாருமே இருந்து அந்த மாதிரி வந்து ஒரு 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 பெருமை கொள்கிற ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு தூண்டி விட்டுட்டு கடைசியில் எந்த அளவுக்கு அவன் கைவிட்டால் அவன் எந்த நிலைமைக்கு போயிடுவான், ஒரு பைத்தியமாவான். ஸோ அப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரலாறு ஏன் முக்கியம்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணும்னா, காந்தி வந்து 1906 வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் எதிர்த்து போராடியிருப்பார். முதல்ல அங்கே தான் வந்து சத்தியகிரகாங்கிற முயற்சியை கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அதை கண்டுபிடிக்க உந்துகோலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறுல கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா அயர்லாந்தில் ஒருத்தர் இருந்திருப்பார். அயர்லாந்தில் டெரன்ஸ் மெக்ஸ்வீனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, 70+ நாட்கள் வந்து அங்கே இருக்கிற இங்கிலாந்து கவர்மெண்ட்டை கலோனியலிசம் காலனி ஆட்சியை எதிர்த்து போராடி இருப்பார். 74 நாட்கள் இருந்து உயிர் துறந்திருப்பார். ஸோ இதோட நீட்சியாக யாரை பார்க்கலாம்னா, பகத்சிங்கை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஜக்தீன் தாஸை பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இவரோட ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு உள்வாங்கனால தான் இவங்க இருக்காங்க. ஆனால் அதே சமயம் காந்தி வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பறக்குனது முக்கிய காரணமாக என்ன இருக்குன்னா, அவர் வந்து அந்த உண்மையை வந்து தனக்குள்ளே கண்டடையாமல் எல்லோரையும் வெளிப்படைய வச்சார். அவருக்கு வந்து அந்த ஒரு 1920க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவுமே ஒரு 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 மாஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கான ஒரு அடையாளமாக காந்தியை தான் நம்பினாங்க. ஸோ அந்த அளவுக்கு வரலாறுலேருந்து உருவாக்கப்பட்ட நான் எந்த அளவுக்கு முக்கியமானவன், நான் வந்து இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல போகிறேங்கிறத காந்தி நம்பினால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் நிற்கிறாரு. இந்த நாவலில் வர கதாபாத்திரம் வந்து அப்படி நம்பலை. பட் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பெருமையை அதிகமாக உள்வாங்க கடைசியில் எல்லாருமே அவனை கைவிட்ட பிறகும் அப்போ தான் அவனுக்கு புரியுது, இந்த அடையாளமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இது வரைக்கும் இருந்தது எல்லாமே சிக்கல்கள் தான். அந்த சிக்கல்கள்லேருந்து வெளில வர ஒரே வழி என்னதுன்னா, வரலாறு நம்ம சரியாக படிக்கணும். ஸோ அதுக்கான இந்த புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்கும். நன்றி, வணக்கம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கப்பலூர்லேருந்து வரேன். நான் இப்போ பேச போகிற தலைப்பு என்னவென்றால் தமிழின் பெருமை. ஆக்கடுத்து ஆ வருவதேன் என்னவென்றால், அரசனும் ஆண்டியாகலாம் என அறிந்திட. ஈக்கடுத்து ஈ வருவதேன் இருப்பவன் ஈய வேண்டும் என இயம்பிட. ஊக்கடுத்து ஊ வருவதேன் உழைப்பே ஊக்கம் என உறுதிப்படுத்திட. ஏக்கடுத்து ஏ வருவதேன் எதையும் ஏன் என்று சிந்திக்க. ஐ மட்டும் ஏதோடும் சேராமல் தனித்து இருப்பதேன். நான் என்ற அகம்பாவம் இருந்தால் நீ தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதை உணர்த்த. ஓக்கடுத்து ஓ வருவதேன் ஒற்றுமையே ஓங்கும் என்பதை உணர்த்த. எனவே நான் தான் என்ற குணம் இருந்தால் நீ தனிமைப்படுத்தி ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளிவிடும். தமிழே அழகு மொழி. அடுத்த சொல்கிறேன். அறம் வளர்க்கும் அமுத மொழி, ஆதியில் தோன்றிய மொழி, இமயம்போல் உயர்ந்து நிற்கும் மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, உயிருடன் கலந்த மொழி, ஊக்கம் அதை தந்திடும் மொழி, 8 திசையும் எழுச்சி பெற்ற மொழி, ஏற்றம் பெற உதவும் மொழி, ஐயம் என்ற வள்ளுவனை கொடுத்த மொழி, ஒற்றுமையை வளர்க்கும் மொழி, ஓங்கு புகழ் பெற்ற மொழி, அவ்வை வளர்த்த மொழி,
அஃதே எங்கள் செம்மொழியாம் தமிழ் மொழி. சங்க இலக்கியத்தால் இலக்கியம் பெற்ற மொழி. தொல்காப்பியம் மூலமாக இலக்கணம் கூறிய மொழி. புறநானூறின் மூலம் தமிழர் வரலாற்றை உணர்த்திய மொழி. அகநானூரின் அகப்பொருள் சொல்லிய மொழி. நாலடியார் மூலம் வேளாண்மை கற்றுக் கொடுத்த மொழி. நான் பழமொழியால் பாடமும் கற்றுக் கொடுத்த மொழி. அது என் தாய்மொழியாம் தமிழ் மொழியாம். நன்றி. கா சிவசங்கரன். மு கருப்புசாமி. ரா ஜெயபிரகாஷ்.